ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தனபால் தனா மினியேச்சர்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் பேக் டோரு எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுதுன்னு நினைப்பீங்க. லென்த்தாக போகிறதுனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் புரியணும், ஒவ்வொரு பாட்டும் புரியணுங்கிறதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் பண்ணால் அந்த எல் பீஸ் போன டைம் பார்த்த மாதிரி அந்த சைடில் எல்லாம் எல் ஸ்ட்ரிப் மாதிரி வச்சுருப்போம். இதுமாரி செஞ்சுக்கணும். இந்த எல் ஆங்கிளில் எல் பீஸில் எல் டைப் பீஸில் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில், அதாவது ஹோல் இருக்கிற மாதிரி அந்த 2mm ராடு போகிற மாதிரி உள்ளார கட் பண்ணி இப்போ கட் பண்ணுறோம் பாருங்கள். இதேமாதிரி கட் பண்ணி ஒன் சைடு கட் பண்ணி எல் பீஸில் ஒரு சைடு கட் பண்ணிக்கணும். ஒன் சைடு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கணும். ஏன்னா நீ எந்த டயாமீட்டரில் அந்த ராடு இடையில அந்த குறுக்கில் ஒரு ராடு மாரி வரும், அந்த ராடு இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த டயாக்கு தகுந்த மாதிரி இதில் ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு சின்ன திட்டு மாரி இருக்கும், அதை பிளேடால் நல்லா சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணிடுறீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நோஸ் ப்ளையர், மெல்லிசான நோஸ் ப்ளையர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து பிளாஸ்டிக் தானே, அது இன்னும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக அப்படி மடங்கும். ஓகேங்களா? நல்லா மடக்கிங்க. நல்லா மடக்குனீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம இப்போ டேப்பராக அந்த இடத்துல கட் பண்ணணும். டேப்பராக கட் பண்ணால் தான் அதை போய் ஜாயின் பண்ண முடியும், அதில் ஜாயின் பண்ணி ஒட்ட வைக்க முடியும். அதனால் அந்த ஒரு சைடு கார்னர்லேருந்து டேப்பராக லைட்டாக கட் பண்ணிக்கணும். இது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும், அப்படியே உள்ளே இந்த ராடு இன்சர்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் அது எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நோஸ் ப்ளையர் எடுத்துங்க. நோஸ் ப்ளையர் எடுத்து இது உடையாது. இந்த பிளாஸ்டிக் பீஸ் சீட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணால் நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம எந்த ஸ்டெப்புக்கு வேணால் திருப்பிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நல்லா வளையும். வளைச்சி என்ன பண்ணுறீங்க, நல்லா வளைச்சி அழுத்தி பிடிச்சிக்கிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இந்த 743 பேஸ்ட்டு குளூ, இந்த குளூ எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே செஞ்சதுனால சும்மா உங்களுக்கு டெமோக்காக அதை வச்சு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறேன். ஃபோல்ட் பண்ணின பிறகு அந்த இடத்துல ஒட்டினீங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அந்த இடத்துல அது மட்டும் போடக்கூடாது, சின்னதாக எதாவது பிவிசிட்டு சின்னதாக ஸ்ட்ரிப் ஏதாவது வச்சு ஒட்டிட்டு, நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கிரே கலர் மாதிரி தெரியுதா, பட்டி பவுடர் வச்சு பேஸ்ட் பண்ணி அந்த ஓரளவு ஃபோல்ட் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இதேமாரி நீங்கள் அது எவ்வளோ பீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடணும். இவ்வாறு 2 4 6 பீஸ் இருக்குது. 6 பீஸு அதேமாதிரி லென்த் பீஸாக செஞ்சு ஈவனாக செஞ்சு நீங்கள் ஒட்டிடணும். பேஸ்ட் போட்டு ஒட்டிடணும், அந்த க்ளூ வச்சு ஒட்டிடணும். இப்போ 2mm ராடு அது ஃபோக்ஸ் கம்பி, சைக்கிள் கம்பியில் வருது பார்த்தீங்களா, அந்த சைக்கிள் கம்பி 2mm டயா இருக்கிற கம்பி. நீங்கள் மேலே எப்படி செஞ்சுருக்கீங்களோ ஒட்டியிருக்கீங்களோ அதேமாரி நம்ம கீழே வேணும், அதேமாரி கீழே வேணும் நம்மளுக்கு. ஏன்னா அப்போ தான் ஃபோல்டு பண்ணி மடக்க முடியும் நம்மளால், அது ஹிங்ஸ் மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி கீழே அதுமாரி நீங்கள் சின்ன அது மேலே ஒரு பெரிய பீஸாக வரும். நீங்கள் கீழே இந்த மாதிரி செஞ்சீங்க. இதேமாதிரி இதில் 4 பீஸ் வரும். இந்த எண்டில் ஒரு பீஸு, நடுவில் 2 பீஸு, அந்த எண்டில் ஒரு பீஸு, மொத்தம் இதில் 4 பீஸ் வரும். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு இதுவும் ஆங்கிள் திரும்பி இருக்கும், கோணம், அதாவது ஆங்கிள் ஒவ்வொரு டைரக்ஷன் ஒவ்வொரு இதுவும் திரும்பி இருக்கும். இந்த 2 எண்டும் லாஸ்ட் 2 எண்டும் ஆப்போசிட்டில் திரும்பி இருக்கும். எல்லாமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அந்த ஆங்கிளை பார்த்துங்க. லாரியில் எப்படி தான் அதேமாரி பார்த்து செஞ்சுருக்கேன். எல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், 4 இது நான் எவ்வளோ தேவை, அது கீழே ஒன்று டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். நீங்கள் அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முன்னாடி நீங்கள் கட் பண்ணிட்டு அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணினது. ஒரு கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா
இதுதான் பேக் சைடு. இது என்ன பண்ணணுன்னா எடுத்து மேலே கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக உட்காந்துடணும். அந்த காடி மாரி வச்சுருங்க கீழே, கரெக்டாக அதில் போய் சீட்டிங் ஆயிடணும். சீட்டிங் ஆன பிறகு மாஸ்க் டேப்புன்னு கேடுங்க, கடையில் கிடைக்கும் மாஸ்க் டேப்பு. அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க மாஸ்க் டேப்பு. ஒட்டும் அது ரிமூவ் பண்ணால் கூட ஃப்ரீயாக ஈஸியாக வரும். ஆனால் ஒட்டுறது நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் அந்த மாஸ்க் டேப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாஸ்க் டேப் வாங்கி, இது எல்லாமே நான் வந்து பிவிசியில் செஞ்சுருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி. இதே மெத்தட் நீங்கள் ஃபோம் சீட்டில் எல்லாத்துலேயும் செய்யலாம். ஃபோம் சீட்டு வுட்டில் அந்த நீங்கள் வந்து ஃபோரக் சீட்டில் கூட செய்யலாம். அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எல்லாமே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போகிறேன். இது ஒரு என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் வந்து பிவிசியில் செஞ்சிட்ருக்கிறேன் என்னுடைய மாடலுக்காக. இதை பாருங்கள் நல்லா. எதுக்காக இது ஒட்டுறேன்னா, அங்கேயும் 2 சைடு எங்கேயும் ஒதுங்கிடக்கூடாது, மேலிங்கேலையும் வந்துடக்கூடாது. ஏன்னா சென்டர் கரெக்டாக கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் வச்சு ஒட்டுறப்ப கிடைக்காத போயிட்டால் நம்ம அந்த பேஸ்ட் போட்டு ஒட்டினோமா நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கும். மறுபடியும் எடுக்கணும், உடச்சி தான் எடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா 2 சைடு நல்லா ஈவனாக வச்சு மாஸ்க் டேப் போட்டு ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டிங்கன்னா 2 சைடு விலகாதுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்படி ஒட்டிட்டிங்களா, ரெண்டாவது என்ன பண்ணணும், லென்த்தாக ஒரு பீஸ் ஒட்டிடுங்க. லென்த்தாக ஒரு பீஸ்னா 2 சைடு எங்கேயுமே விலகாது. சென்டர் கரெக்டாக உங்களுக்கு சென்டர் கிடச்சிடும். பாருங்கள், 2 சைடு கார்னர் மட்டமாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த பிரிச்சுட்டு ஒட்டுறது. பார்த்துங்க. இப்போ நான் லென்த்து பீஸாக ஒன்று எடுத்து ஃபுல் லென்த்து ஒட்டிடுங்க மாஸ்க் டேப்பு. இப்போ ஒட்டினீங்கன்னா ஈவனாக இருக்கும், கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி ஒட்டிட்டிங்கன்னா எங்கேயுமே விலகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கீழே எந்தெந்த டயர் எங்கெங்கே இது ஒட்டணும் பேஸ்ட் பண்ணுமோ அது கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 743 க்ளூ வச்சுருந்தோம்ல, அந்த ஃப்ளக்ஸு கொட்டுற ஃப்ளக்ஸு கொட்டுற கியூக்கு தான் அந்த பேஸ்ட்டு தான் அது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து அந்த மேலே டெமோ அதோட மாடல் காட்டுற பாருங்க. இந்த சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 743 எழுதிட்டு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பேஸ்ட்டோட அந்த பாக்ஸ், அட்டை பாக்ஸில் இருக்குது. இது நீங்கள் எடுத்து சும்மா லைட்டாக ஒரு பாயிண்ட் மாரி வச்சா போதும், க்ரிப்பாக நல்லா பிடிச்சிக்கும். அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஒரு 2-3 செகண்ட் வச்சு ஒரு லைட்டாக அழுத்தினா போதும். ஃபெவிக்விக் எப்படின்னு நமக்கு தெரியுமில்ல, அதேமாரி தான் சேம். அதோட இது ஃபாஸ்ட் நல்லா இருக்குது இந்த பேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஈவனாக அதேமாரி வச்சு பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. இந்த க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. இந்த எல் பீஸு கரெக்டாக அந்த ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கணும், ரவுண்டை வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக ஒன்று வந்து ராடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப 2mm ராடு இன்சர்ட் பண்ணுறப்ப ஈவனாக ஒரே த்ரூவாக வரும். த்ரூவாக வரணும் மெயின் நம்மளுக்கு ராடு. அதே ஒட்டுறப்ப மேலிங்கிலையும் எங்கேயும் போயிடக்கூடாது. இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட் ஒரு புள்ளி மாரி தான் வைக்கணும். சப்போஸ் மேலிங்கிலையும் வச்சிங்கன்னா ஃபிக்ஸடாக ஒட்டிக்கும், அப்புறம் டோர் ஓப்பனே பண்ண முடியாது. என்ன பண்ணுன்னா கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட்டு கீழே வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மேலே போய் ஓப்பன் ஆகிற இடத்துல போய் ஒட்டுனுச்சுன்னா மறுபடியும் உடச்சி எடுக்கிற மாதிரி தான் ஆயிரும். குளு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? 2 கார்னர் ஒட்டியாச்சு, நம்ம 2 கார்னர் ஒட்டியாச்சு. ஓகேங்களா? இப்போ 3வது நடுவில் இருக்கிறது, சென்டரில் இருக்கிறது 2 இருக்குது, அதையும் பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நடுவில் 2, கார்னர் 2, 4 பீஸு. நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், பிடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும் நல்லா. இது எல்லாமே லாரியில் இருக்கிற மாதிரியே பார்த்து ஒரிஜினலாக இருக்கிறவங்க வேணுங்கிறதுக்காக இந்த லாரி ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து கம்பெனிக்கு வேலைக்கும் போயிட்டு இந்த ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. நம்மளுக்கு இதுதான் வேலை, மினியேச்சர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலைனா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வண்டி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் பிளாஸ்டிக்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. அடுத்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் செய்கிறது ஃபோரக் சீட்டு, ஃபோம் சீட்டு தான். உங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி புரியிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஓகேங்களா. இந்த ஒரு மாடல் கொஞ்சம் லேட் ஆகும் பிளாஸ்டிக்ன்றதுலாம், ரொம்ப அக்யூரேட்டாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு லாரி டோர் ஓப்பன் பண்ண, பேக் டோர் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரிஜினாலிட்டி அந்த அந்த ஒவ்வொரு லாரி அந்த பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த இடையில கெடுக்கிற கேப்பு, அந்த ஸ்டெப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் வருதுன்னு பார்த்து, இப்போ வந்து அந்த அந்த அடியில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேஸுக்கும் அதுக்கும் இடையில இருக்கிற கேப்பு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அதை கட் பண்ணிடணும். இப்போ சரியாக மடங்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, சைடில் உரசுது. இப்போ நம்ம ஒட்டினது வந்து இந்த பேஸ்ட் போட்டு ஒட்டினது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கணும். ஒட்டி ஒட்டினதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த எல்பீஸும் இந்த எல்பீஸும் ஜாயிண்ட் ஆகிறப்ப லைட்டாக ஒட்டுது, உரசுது. அந்த உரசதுக்கு என்ன பண்ணால் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த கார்னரில் லைட்டாக வந்து அந்த பிசிறு எதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே லைட்டாக கிளியர் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கீழே வரணும். உங்களுக்கு ஒரிஜினல் அது எப்படி இருக்குது, டோரை ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து டைரெக்டாக உடனே வந்து கீழே விழுந்துடும். அதே மாதிரி இடையில எங்கேயுமே நிற்காது வெயிட்டு. அதேமாரி தான் இந்த மினியேச்சர் டோருக்கு நம்ம அப்படி தான் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் டக்குன்னு வந்து கீழே வந்துடணும். இப்போ நான் அதை கிளியர் பண்ணுறேன். நம்மளுடைய பிரிச்சுட்டேன். அதை பிரிச்சுட்டு கரெக்டாக ஒட்டணும். அதை கரெக்டாக போன டைம் சரியாக ஒட்டலி அடங்குது, அதனால் பிரிச்சுட்டேன். மறுபடியும் அது பேஸ்ட் கலண்டர் வச்சு அடங்கு லைட்டாக தான் பேஸ்ட் போட்டுருக்க மாட்டேங்குது, அது சரியாக ஒட்டலை. இல்லை, 2 கார்னரில் தான் ஒட்டியிருக்கேன், நடுவில் ஒட்டலி அடங்குது. அதனால் ஃபஸ்ட்டு 2 கார்னர் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக சென்டராக வருதான்னு. அது வந்ததுனால இப்போ நடுவில் இருக்கிற பீஸு ஒட்டுறேன், நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், இதில் லெவலே வேறு மாரி இருக்கும். எனக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்போ செஞ்சு முடித்து ரிமோட் கண்ட்ரோலில் மூவ் பண்ண போகிறோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போனா உங்களுக்கு அதோட அதிகமாக ஆசை இருக்கும். ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ இதுவும் பேஸ்ட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ எந்த சைஸ்னால் அது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். இது வந்து நடு கார்னரில் இருக்கிற 2 பீஸும் 2 கார்னரில் இருக்கிறது கரெக்டாக அந்த வுட்டு சைஸுக்கு வந்துடும். அதுக்கு சென்டரில் இருக்கிற 2 பீஸ் எப்படின்னா, இந்த சேஸ் லென்த்துக்கு வரும். சேஸுக்கு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். அந்த இடத்துல இடையில வந்து கொஞ்சம் கேப்பு க்ளோஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க்கரில் இல்லை பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடையில இருக்கிற இது எல்லாமே லாரியில் எப்படி வருதோ அதேமாரி ஒரிஜினலாக செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடையில பிளாக் கலராக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து கேப்பு. அந்த கேப்பில் பிவிசி போட்டு ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறேன், அதில் தான் ஒட்டணும். இப்போ நீ என்ன பண்ணணுன்னா, எவ்வளோ கேப் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடணும் நம்ம. இப்போ பாரு, நான் மார்க் பண்ணுறேன், பேனாவில் மார்க் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இந்த லென்த்தாக இருக்கிற பீஸையும் கட் பண்ணி விட்டுடலாம். அது பாருங்கள், லென்த்து பீஸு ஈவனாக இப்போ எல்லாம் லாஸ்ட்டு 2 கார்னர் பீஸு ஈவனாக இருக்கும். சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அது வந்து கீழே இருக்கிற பீஸில் இன்னும் ஒட்டணும். கீழே ஒரு பிவிசி சீட்டு வரும், அதில் ஒட்டணும். அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிற சென்டருந்து இப்போ எப்படி இது பார்த்தீங்களா. இப்போ என்னென்னா ஃப்ரீயாக வரமாட்டேங்குது. நான் அதை தான் பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்ருக்கிறேன். அது கீழே விட்டதுமே வந்து கப்புன்னு உட்கார நிற்கல. இது கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக நல்லா கீழே இறங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஒரு புது வீடியோவில். தேங்க்யூ.
ஃபார் வாட்சிங்.